அமைதிப்படை ரிலீஸ் இப்போ தான் நான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும். தற்செயலாக போனேன், பேனரை பார்த்தேன், படத்தை பார்க்கலாம் உள்ளே வந்தேன். அதே ஃபீலிங் தான். எனக்கு என்னமோ புதுசாக பார்த்த மாதிரி தெரில. அதே தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி உதினி தேட்டரில் பார்த்தேன். அதே ஃபீலிங் இப்போ கமலா தேட்டரில் பார்க்குறேன். உதினி தேட்டர் இல்லை. சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் காம்போ எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஒரு பின்னுன்னு பின்னிருப்பாங்க. ஆமாம், எனக்கு இன்னும் டைம் பாஸ் நல்லா ஆச்சு. திரும்ப சார் கவுண்டர் காமெடி அந்த காமெடிலாம் தெரியல ஒர்க் அவுட்லாம் பார்த்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த அரசியல் எப்படி பார்க்குறது? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக பசங்களாம் வந்து பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இந்த பசங்களாம் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏன்னா தெரிஞ்சுக்கிட்ட இந்த படத்தை பார்த்தா அரசியல் தெரியும் கொஞ்சம். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். சத்யராஜ் மணிவண்ணன் சார் காம்போ எப்பயும் தெரியும். அவங்க படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் மாமன் முறை அது இது நிறையா படம். வில்லாதி வில்லன். சத்யராஜ் ஒரு டைமில் நான் அவருக்கு ஃபேனு. ஆமாம், அவர் படம் கண்டினியூவாக பார்ப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்த உடனே வந்தோம். ஏன்னா அவர் நடித்த படத்துலேயே இந்த படம் வந்து ஒரு 50 படம் நடித்ததுக்கு ஒரு சமம். அமைதிப்படை திரும்பவும் ஒரு படம் வராது, யாரும் எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரே அமைதிப்படை ஒரே சத்யராஜ் சாராம். எப்படி ஒரே ரஜினி சார், கமல் சார், அது மாதிரி விஜய் சார், அஜித் சார் மாதிரி இது ஒரே சத்யராஜ் சார் தான். எனக்கு தெரிஞ்சு வில்லன் தான் ஹீரோ. அப்பா கேரக்டர் தான் ஹீரோ இந்த படத்தில். அவர் இல்லைன்னா வேஸ்ட்டு. அவர் பேசுகிற ஒரு டைலாக்கும் இன்னும் மறக்கவே முடியாது. அந்த எம்எல்ஏ சீனு, ராஜராஜன் சோழன் எம்எல்ஏ 100 வாக்கு வீதம் சர்வைன்னு சொன்னோடனே சீட்டை நவுத்துவார். அடுத்து சொன்னோடனே சீட்டை நவுத்துவார். அப்புறம் ஃபுல்லாக உட்காந்து தம் அடிப்பார். அந்த இது இப்போ யாருக்கும் வராது. அதுதான் ஒரு ஹைலைட்டு. அந்த ராஜராஜன் சோழன் வந்து எம்எல்ஏ அது வந்து மறக்க முடியாது. திரும்ப அதான் என்ன சொல்கிறது, எல்லாமே ஓகே. மியூசிக் அது மக்களுக்கு தான் தெரியணும். அவங்களே யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க, நல்லா யோசிங்க. நம்ம வீட்டுக்கு யார் சலுகை நல்லா பண்ணுறா, நம்ம நாட்டுக்கு யார் சலுகை நல்லா பண்ணுறா, நம்ம பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ நம்மளும் நல்லா பண்ணோம். நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி, இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் சார் யார் நல்லா பண்ணுறாங்க யோசித்து பார்த்து ஓட்டு போடுங்க, அவ்வளோதான்.